ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பாம்பே அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது புதுசாக பழகிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட முடியும். இங்கே பாருங்கள் அல்வாவை, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். இது சரியான அளவு. உங்களுக்கு தேவைன்னா கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கிங்க. 1 கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய், 3-4 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கோம். ஏலக்காய் வந்து சுகரோட பொடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்புக்கு வந்து நம்ம 2 கப்பு அளவு தண்ணி இதில் கலந்துக்கலாம். இது வந்து இப்போ கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நம்ம அடிச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் இதை கலந்துக்குங்க கார்ன்ஃப்ளவர் மாவை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கோம். நம்ம எந்த ட்ரேவில் வந்து நம்ம அல்வா ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரேவில் வந்து நல்லா நெய் தடவி வச்சுக்கலாம். முன்னாடியே எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நெய்யை நல்லா தடவிக்கலாம். தடவி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுப்போம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கோம். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கிங்க. இப்போ வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 கப்பு சுகருக்கு 2 கப்பு அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த கம்பி பதம் எதுவும் பாகு பதம்லாம் கிடையாது. இந்த சர்க்கரை வந்து இந்த தண்ணியில் கரைஞ்சா போதுமானது. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா விஸ்க் வச்சு அடித்து வச்சுருக்கிற சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு டைம் நல்லா கலந்துக்குங்க விஸ்க் வச்சு. ஏன்னா அடியில் போய் தங்கியிருக்கும் மாவு. நல்லா விஸ்க் வச்சு கலந்துட்டு இந்த மாவை வந்து சுகரில் ஆட் பண்ணிக்கலாம். சுகரில் சேர்த்த உடனே நல்லா கைவிடாத கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் போய் தங்கிடும். கொஞ்சம் கெட்டி படுற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம மாவை சேர்த்தோடனே கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் கட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ தீயை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நல்லா கலக்குங்க. ஒரு 2 நிமிஷம்தான், நல்லா கெட்டியாயிடும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏலக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அல்வாவுக்கு இந்த லெமன் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக லெமன் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஃபுட் கலர் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர், ரெட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை கேசரிக்கு போடுற கலர், ஆரஞ்சு கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை கலர் தேவை இல்லைன்னா கேரட்டை வந்து ஜூஸ் எடுத்து அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலர் தான் அல்வாவுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம்.
முந்திரி வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை வந்து ஒரே இதாக சேர்க்காமல் ஒரு ஸ்பூனாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடியான மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை, ஒரு 10 நிமிஷமாவது நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி அடித்து அடுத்து 2வது ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நெய் நிறைய தேவைப்படாது, ஒரு 4 ஸ்பூன் இருந்தால் போதுமானது, 3-4 ஸ்பூனு. அடுத்து திரும்ப நம்ம இதை நல்லா கிளறுவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ அல்வா பாருங்கள், இப்படி தள்ளும்போது இப்படி நவுந்து வருதில்ல, இதுதான் சரியான ஸ்டேஜ். வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ட்ரேவில் ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றும் போது உழுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ரொம்ப கெட்டியாகிடும். இதுதான் சரியான அளவு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரேவில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ட்ரேயில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு அடியில் போட்டு வச்சுருக்கோம், அது மேலே நம்ம இதை ஊற்றிக்கலாம் அல்வாவை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்படி நல்லா தட்டிக்கிங்க, எல்லா இடத்துலையும் சரிசமமாக இருக்கிற அளவுக்கு. இது மேலே வந்து பாதாம் பிஸ்தா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், நான் எதுவுமே இப்போ போடலை. இப்படியே தட்டி ஒரு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக நம்ம அல்வா ரெடி பண்ணிட்டோம். நம்ம அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை தட்டில் வந்து கவுத்துக்கலாம் அல்வாவை. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டோம் அல்வா. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக, யார் புதுசாக பழகிறவங்க கூட இந்த அல்வாவை செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வா. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.